அன்பர்களே, ஆலய தீப அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். இந்த ஆலய தீபம் என்பது வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் எண்கணித ரீதியாகவும் நிறைய பலன்களை ஆன்மீக ரீதியான அனைத்து கருத்துக்களையும் இந்த ஆலய தீப சேனலில் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. இதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணங்கள். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களும் உங்களை மாதிரி அவங்களும் பலன் பெறட்டும். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சதாகவும் ஒரு உதவி செஞ்சதாகவும் அந்த உங்களுக்குள் இருக்கும் கர்மாக்கள் நீங்குவதாகவும் நீங்கள் நினைத்து கொள்ளலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்னைக்கு இந்த வாஸ்துல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய பேர் பி கிருஷ்ணா சங்கர், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. விஸ்வகர்மா வாஸ்து முறை அப்படிங்கிற முறையில் 12 ஆண்டுகளாக நான் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு நான் வாஸ்து பார்த்துட்ருக்கேங்க. இந்த வாஸ்துல பல பேர் வீட்டில் இருக்கிற குழப்பங்களை சரி செஞ்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க வீட்டினுடைய கட்டமைப்பு சரியாக அமைக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை சரியாக அமையுதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு அரசு குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு பல 100 ஏக்கர் இடத்தோடு இருந்தவங்க அரச குடும்பமாக வாழ்ந்த போது, அரசர்கள் அப்படின்னாவே அவங்க வீட்டு பார்த்திங்கனாக்க ஒரு மாளிகையாக இருக்கும். ஒரு 5-6 குடும்பங்கள் ஒன்றாவே இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய வீடே பார்த்திங்கனாக்க ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கும். அந்த ஏக்கர் கணக்கில் இருக்கிற வீட்டில் இன்றைக்கி அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தருமே இல்லைங்க. இந்த மாதிரி ஏன் இந்த அரச குடும்பத்தை பற்றி எடுக்கிறோம் அப்படின்னாக்க, நமது வீட்டில் நம்ம காசு, பணம், செல்வம், செழிப்பு எல்லாமே எந்த மாதிரி வருது எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்லை. இப்போ அரச குடும்பத்தில் ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு 5 மனைவிகள். அதுவே 2 ஜென்ரேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா 3 மனைவிகள். அதே போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 2 மனைவிகள். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா திருமணமே இல்லைங்க. எப்படி மாற்றம் அடையுதுன்னு அவங்களுக்கும் யோசிக்க தெரியல. அது என்ன பண்ணுறதுன்னு அவங்களால முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க அரசர் வீடு அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு ஏக்கர் பரப்பளவில் தான் அவங்க வீட்டை கட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றியுமே வீட்டை கட்டி சென்ட்ரலில் ஒரு காலிடார் மாதிரி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி வெளியிலையும் சுற்றி பார்த்தீங்கன்னாக்க, மேலேருந்து எந்த பக்கம் சுற்றி பார்த்தோம்னாலும் அவங்களுக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி அவங்க வீட்டினுடைய கட்டமைப்பை அமைச்சிருப்பாங்க. அப்படி அமைச்சிருக்கும் போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய வீடுகளை, நிறைய அரண்மனைகளை ஆய்வு பண்ணி அதில் என்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய அரண்மனைகளை நம்ம ஒரு ஆய்வுக்காக எடுத்தங்க. அந்த ஆய்வில் தெரிஞ்ச விவரங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னுடைய எண்ணங்களாக இருந்துச்சு. அதனால அதை உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். அப்போது 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி 8 மனைவிகள் இருந்தவங்க, 5 மனைவிகள் இருந்தவங்க, 3 மனைவிகள் இருந்தவங்க இந்த ஜென்ரேஷனில் திருமணமே ஆகாமல் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி சின்னாபின்னமாய் சீர்குலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 400-500 ஏக்கர் இருந்த ஒரு அரச குடும்பம் இந்த தலைமுறையில் அவங்க குடியிருக்கிறதுக்கே வீடு இல்லாத நிலையில் இருக்காங்க. இது எதனால் நடக்குது? இது கர்மாவா அல்லது அவங்களோட விதியா அப்படின்னு எடுத்திங்கன்னா, அதாவது கர்மாங்கிற ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு செயலை செய்கிறதும் கர்மா தான். அதை எந்த விதமாக செய்கிறீங்களோ அதே விதத்தில் தான் உங்களுக்கு சேரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கும் சென்றடையும். சரிங்களா?
இந்த வாஸ்து அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஒரு வீட்டினுடைய கட்டமைப்பை சரி செய்யும் போது அதனுடைய கர்மாக்கள் வந்து உங்களிடம் இருந்து விலகுது. அந்த கர்மாக்களை வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேர் வந்து வாங்கி தான் செல்றாங்க. அப்போ இந்த அரண்மனையினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 4 பக்கமும் மூடப்பட்டு இருக்கு. இப்போ 4 பக்கமே வந்து ஜன்னல் வச்சுருக்காங்க, 4 பக்கமே வந்து காலிடார் வச்சுருக்காங்க, வீட்டுக்குள்ளேயும் காலிடார் இருக்குது. அப்படி இருந்து நீங்கள் எப்படி வந்து 4 பக்கமும் வந்து மூடி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க 4 பக்கத்தில் இருந்தும் வரும்போது அந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கிற சூரிய ஒளி வந்து உள்ளே வரல. ஏன்னா வெளியிலே வந்து நிறைய காலிடார் போட்டு அதனுடைய இடத்தை வந்து ரொம்ப மறைச்சிட்டாங்க. அதனால் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து சூரிய ஒளி ஒன்று அப்படிங்கிறது வரல. அந்த அரசு குடும்பமாக இருக்கும்போது அவங்களோட அப்போ பார்த்தீங்கன்னாக்க உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு 10 பேர் சமைக்கிறதுக்காக இருப்பாங்க. அந்த ராஜாவுக்கு வந்து சிப்பாய்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்தப்புறம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அப்போ இது எல்லாம் இப்போ ஏன் இல்லை அழிஞ்சிருச்சு அப்படின்னாக்க அதனுடைய கட்டமைப்பு அந்த ஜென்ரேஷன் முடிஞ்ச உடனே அது அமைஞ்சிருச்சுங்க, அழிஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து அந்த வாஸ்தை வந்து சரியாக அமைக்க தெரியல, அதுதான் உண்மை. ஏன்னா வாஸ்தை வந்து சரியாக அமைச்சிருந்தாங்க அப்படின்னாக்க அந்த அரச குடும்பமாகவே இருந்திருக்கும். அவங்களது குடும்பமாக இல்லை, அது அரச குடும்பம் அசுர குடும்பமாக மாறிடுச்சு. அதுதான் காரணங்கள். அதில் என்ன அப்படின்னாக்க அவங்க வீட்டுக்குள்ளே கிழக்கு பக்கத்திலிருந்து சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரல. அப்போ வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி சரியாக வந்திருந்தாக்கா வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக வந்து வாழ்ந்துருக்குங்க. அது மட்டும் கிடையாது, 500-600 ஏக்கர் இருந்த இடம் இன்னைக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னாக்க அப்போ எந்த இடத்துல தப்பாகுது? நிலம் அப்படின்னாவே செவ்வாயை குறிக்கிறது. செவ்வாய் அப்படின்னாக்க நமது வீட்டினுடைய தெற்கு பக்கத்தில் தென்கிழக்கு வந்து ரொம்ப முக்கியம். அந்த தென்கிழக்கு பக்கத்தில் வந்து சரியாக அமையாததுனால தான் அவங்களுடைய சொத்துக்கள் வந்து பறிபோகிறத ஆரம்பிக்குதுங்க. அதே மாதிரி தென்மேற்கு மூலையினுடைய கட்டமைப்பு சரியாக இல்லாதனால தான் அவங்களுடைய ஜென்ரேஷனே அழியக்கூடிய சூழ்நிலையில் போகுதுங்க. அப்படி இல்லைனாக்க பெண் குழந்தையாக பிறக்குது, ஆண் குழந்தை இல்லாத ஆண் வாரிசே இல்லாமல் அதனுடைய வம்சமே அழியிற சூழ்நிலைகள் ஏற்படுது. இது எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிழக்கு பக்கம் சூரிய ஒளி வரல, ரெண்டாவது வடகிழக்கு சரியாக அமையலை, அதே மாதிரி தென்கிழக்கும் அடிபட்டிருக்கு, வடகிழக்கும் அடிபட்டிருக்கு, வடமேற்கும் அடிபட்டிருக்கு, தென்மேற்கும் அடிபட்டிருக்கு. அதாவது 4 மூலையுமே தப்பு இருக்கும்போது அவங்களுடைய வம்சம் அழிக்கப்படுது. அப்போது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பக்கத்தையும் முடிஞ்ச வரைக்கும் அடைக்காத மாதிரி பாருங்கள். உங்கள் வீட்டை சுற்றிலும் காம்பவுண்டு சுவருங்கிற ஒன்று அமைங்க. அதுவும் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் பொது சுவர் வேண்டாம். மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் பொது சுவர் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் நிறைய காலி இடங்களை விடணும். மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் காலி இடம் ரொம்ப குறைவாக இருக்கணும். அதே மாதிரி தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் உயரமான மரங்கள் வைப்பது நல்லது. ரெண்டாவது உயரமாக இருப்பதும் நல்லது. வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் கொஞ்சம் தாழ்வாக இருப்பது மிக சிறப்பானது. இப்படி சரியாக அமைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தீமைகளை அகற்றி நன்மைகளை மட்டுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சேரும். அப்படி நன்மைகள் வந்து சேரும்போது உங்களுடைய வாழ்க்கையும் மன நிம்மதியும் மன நிறைவும், உங்கள் குழந்தைகளினுடைய மன நிம்மதி மன நிறைவும் சிறப்பாகவும் சீரோடும் வந்து சேரும். அதனால் உங்கள் வீட்டினுடைய கட்டமைப்பை சரியாக அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணங்கள். உங்கள் வீட்டை சரியாக அமைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக போச்சு அப்படின்னா என்ன தானே சொல்லுவீங்க? அப்போ எனக்கு நான் வந்து இன்னும் ஒரு பல்லாயிரம் கணக்கான பேரை வந்து சரி செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை சரியாக அமைக்கணுங்கிறது என்னுடைய எண்ணங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பது என்னுடைய எண்ணங்கள். வாஸ்து சம்பந்தமான கேள்விகளோ வாஸ்து
வாழ்வியல் சம்பந்தமான குழப்பங்களோ இருக்கும் பட்சத்தில் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான விளக்கங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.